வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலைக்கு எதிராக டிஆர் பாலு ஃபைல் பண்ணார்ல டிஃபமேஷன் கேஸு. இப்போ கூட குறுக்கு விசாரணை நடந்துச்சுல, கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டு டிஆர் பாலு அண்ணாமலை மடக்குனார்ல. இப்போ டிஆர் பாலு அண்ணாமலைக்கு எதிராக ரிஜிஸ்டர் பண்ண அந்த டிஃபமேஷன் கேஸை வாபஸ் வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காராம். தேவையில்லாமல் நம்ம டிஃபமேஷன் கேஸு போட்டு நமக்கு எதிராக பல கேள்விகளை அண்ணாமலை அடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனையில் இறங்கியிருக்காராம் டிஆர் பாலு. இப்படி செய்திகள் வந்துக்கு இருக்கு. நார்மலாக இது மாதிரியான டிஃபமேஷன் கேஸில் வழக்கறிஞர்கள் தான் ஆஜராவாங்க, சம்மந்தப்பட்டவர்களுடைய வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதம் புரிவாங்க. ஆனால் அண்ணாமலை இதில் டைரெக்டாகவே களம் இறங்கியிருக்காரு. டிஆர் பாலு கிட்ட நேரடியாக பல கேள்விகளை நான் கேட்டே ஆவேன், திமுகவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இதில் களமிறங்கி பல கேள்விகளை கேட்டுக்கிருக்காரு. டிஆர் பாலுவும் இது சம்பந்தமாக நேரடியாக கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. எவ்வளோ வாய்தா வாங்க முடியும்? இப்போ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க. மறுபடியும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு டிஆர் பாலு ஆஜராக வேண்டிய சூழல் உருவாயிருக்கு. எதுக்கு? அண்ணாமலைக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக நம்ம டிஃபமேஷன் கேஸ் போட்டோம். ஆனால் இந்த கேஸை வச்சு நமக்கு குடைச்சல் கொடுத்துருக்காரு அண்ணாமலை அப்படின்னு டிஆர் பாலு பேசாமல் வாபஸ் வாங்கிடலாமா அப்படிங்கிற ஆலோசனையில் இறங்கியிருக்காராம். அது போக கோபப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று கேள்வியை கேட்டு நம்மளை கத்த வச்சார் அண்ணாமலை. மனைவி பேரில் சொத்தை வாங்கி அண்ணாமலை ஊழல் செஞ்சுட்டாரு அப்படின்னு டிஆர் பாலு கோர்ட்டில் உணர்ச்சி வசப்பட்டு கத்த எப்படி சொல்லலாம்? இப்போ சொன்னதுக்காக புதிய டிஃபமேஷன் கேஸு உங்கள் மேலே போட போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு. டிஆர் பாலு போட்ட டிஃபமேஷன் கேஸில் அண்ணாமலை ஆஜராகி டிஆர் பாலுவுக்கு எதிராக பல கேள்விகளை எழுப்பி டிஆர் பாலு டென்ஷனில் கத்தின விஷயம் டிஆர் பாலுவுக்கு எதிராக ஒரு புதிய டிஃபமேஷன் கேஸு ஃபைலாக காத்திருக்கு. இப்படி கவிதை மாதிரி வருதா? ஸோ இப்போ இந்த செய்திகள் வளம் வந்துட்டு இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, திப்பு சுல்தான் இஷ்யூங்க. மகாராஷ்டிராவில் மலேகான் மாநகராட்சியில் டெபுட்டி மேயர் ஆஃபீஸில் செவுத்தில் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய புகைப்படம் மாட்டப்பட்டிருக்கு. நார்மலாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் மகாத்மா காந்தி அவர்களுடைய புகைப்படம், நேதாஜியுடைய புகைப்படம், பகத்சிங் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், இவர்களுடைய புகைப்படம், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், இவங்களுடைய புகைப்படத்தை நம்ம பார்ப்போம். ஆனால் மலேகானில் டெபுட்டி மேயர் ஆஃபீஸில் திப்பு சுல்தானுடைய புகைப்படம் மாட்டப்பட்டிருக்கு. பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திப்பு சுல்தான் டெபுட்டி மேயர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திப்பு சுல்தான் போராடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திப்பு சுல்தான் போராடி இருந்தாலும் அவருடைய காலகட்டத்தில், அதாவது ஹிந்துக்களுக்கு எதிராக சில இஷ்யூஸ் நடந்துச்சு, கட்டாய மத மாற்றம்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மகாராஷ்டிராவில் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. இப்போது அக்கோலா சிவிக் பாடி இருக்குல்ல, அங்கே ஏற்கனவே அந்த பில்டிங்க்கு திப்பு சுல்தானுடைய புகைப்படம்லாம் வச்சு பேர் வைக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே இருந்திருக்கு. இப்போ பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அகோலா சிவிக் பாடியை பிஜேபி தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ திப்பு சுல்தானுடைய பேரில் இருந்ததை மாற்றிட்டு சம்பாஜி மகாராஜாவுடைய பேரை சூட்டியிருக்காங்க. மலைக்கானில் நடந்ததுக்கு இது பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல, திப்பு சுல்தான் சம்மந்தப்பட்ட பாலிடிக்ஸ் மகாராஷ்டிராவில் பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இது ரெண்டு. மூணாவது, டிவிகேயில் சமீபத்தில் விருப்ப மனு விநியோகம் நடந்துச்சுல, சட்டமன்ற தேர்தலில் யாரெல்லாம் போட்டி போட விரும்புகிறாங்களோ விருப்ப மனு வாங்கிக்கலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு ஒரு 10 நாட்கள் விநியோகம் நடந்துச்சு. இப்போ என்ன செய்தி வெளிவந்திருக்குன்னா, வாங்கும்போது எல்லாம் ஆர்வமாக வாங்கிக்கிட்டாங்க, ஆனால் அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணது ரொம்ப கம்மியாக சப்மிட் பண்ணிக்கிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுவை வாங்கியிருக்காங்களாம். நேரடியாக 10,000க்கும் மேலே, ஆன்லைனில் 40,000க்கும் மேற்பட்டோர் டவுன்லோட் பண்ணி அந்த விருப்ப மனு அப்ளிகேஷனை வாங்கியிருக்காங்க. 50,000 பேருக்கு மேலே விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த விருப்ப மனுவை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணவங்க வெறும் 5,000 பேர்கிட்ட தானா. 50,000 பேர் வாங்கினாங்களே, ஏன் வெறும் 5,000 பேர் தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அப்படின்னு ஒரு டிபேட் நடக்குது. என்ன பிரச்சனைனா, 100 ரூபா கட்டி அப்ளிகேஷனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை வாங்கிட்டு அதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி டிடி எடுக்கணும். பொது தொகுதியில் போட்டியிட விரும்புகிறீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும். இதே தனி தொகுதினா 5,000 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சொல்லியிருக்காங்க. 100 ரூபா கட்டி அப்ளிகேஷனை மட்டும்தான் 50,000 பேருக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஆனால் கட்சி சொன்ன மாதிரி டிடி எடுத்து சப்மிட் பண்ணவங்க கிட்டத்தட்ட 5,000 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது. இந்த ரிப்போர்ட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.